கவலை இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா, ஆண்டவர் நம்ம கவலைப்படுறத கொஞ்சம் கூட விரும்பல. மத்தேயு 6:27 கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? கவலைப்படுறதுனால நமக்கு என்ன விளைவுகள் ஏற்படும்னா, சரீரத்தில நோய் தான் வருமே தவிர, ஒரு ஒரு எந்த நன்மையும் நமக்கு கிடைக்க போறதில்ல. நம்ம எதையுமே மாத்திர முடியவும் செய்யாது. அதனால நெறைய பேர் பெரியவங்க நம்மளே சொல்லுவோம், "கர்த்தர் மேல் பாரத்த வைத்து விடு" அப்படின்ட்டு, "கர்த்தர் மேல பாரத்த போடுங்கப்பா" அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்படி நம்ம செய்றோமா? சில நேரங்கள்ல போடுவோம். எப்பன்னா, நம்மளால யோசிச்சு யோசிச்சு கண்டே பிடிக்க முடியாது. அதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காது. அப்படி ஆகும்போது, "ஆண்டவரே நீங்க பார்த்துக்கோங்க ஆண்டவரே" அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேல அந்த பாரத்த வைப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் தான் 31ஆம் வசனம் பாருங்க. "ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள்." இப்படியே நம்ம கவலைகள மேலும் 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 பெருக்கிறத விட, நம்மளால முடிஞ்ச முயற்சிய எடுத்துட்டு கடவுள் மேல பாரத்த வச்சுட்டீன்னா, கடவுள்கிட்ட ஒரு விசுவாசத்தோடு இருந்தோம்னா, நிச்சயமா நமக்கு தேவையானது கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு இது பாருங்க. நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. அல்லது ஒரு பெரிய மனிதர போய் நம்ம சந்திக்க போறோம் அப்படின்னா, அன்னைக்கு நைட் என்ன செய்வோம்னா, தூங்கவே மாட்டோம். என்ன கேட்பாங்க? அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும்? இப்படி கேட்டா இப்படி பதில் சொல்லிடலாமா? இப்படி எழுதி வச்சு படிப்பாங்க. அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க. தப்பில்ல. அந்த முயற்சியோட கடவுளை ஒரு செகண்ட் என்ன செய்யணும்? நினைக்கணும். நம்ம முயற்சிய முடிச்சுக்கிட்டு, நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டு, "ஆண்டவரே உண்டு. நான் முயற்சி பண்ணியிருக்கேன் ஆண்டவரே. ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, நீர் வழி நடத்தும்" அப்படின்னு சொல்லி கடவுள் கையில என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். அதுக்கு தான் பாருங்க, அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும்போது, அதாவது நம்ம எந்த இடத்துல பேச போகிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம பேச போகும்போது, எப்படி பேசுவோம் என்றும், என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். இது பைபிள்ல வேற ஒரு இன்சிடெண்ட்டுக்காண்டி, வேற சிச்சுவேஷனுக்காண்டி சொல்லப்பட்டிருந்தாலும், இதை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. கடவுள் பார்த்துக்கிடுவாரு. அந்த நேரத்தில் நம்ம என்ன பேசணுமோ அதை கடவுள் நமக்கு தெரிவிப்பார் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கணும். கவலைப்படக்கூடாது. எல்லா விஷயத்தையும் கடவுள் மேலே வச்சுட்டு, அவர் மேலே விசுவாசத்தை அதிகமாக வச்சுட்டு, கவலைப்படாமல் வாழ பழகுவோம்.